வேதகால பண்பாடில் அரசர், அதாவது வேத காலத்தில் அரசர் எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தனது இனக்குழுவை சார்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும். அரசரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜனுடைய முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய இனக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது. அதனால் இந்த ராஜனை என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா ஜனஸ்ய கோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு அழைப்பாங்க. ஜனஸ்ய கோபா அப்படின்னா மக்களை நீ பாதுகாக்கணும், அதுக்காக தான் அவருக்கு அந்த பேரையே வந்து வச்சு அழைப்பாங்க. இப்போது அந்த அரசருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டது. அதாவது அந்த அரசருடைய அதிகாரம், அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு வந்து முடிவெடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசர் இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த விதாதா, சபா, சமிதி, கணா இந்த அமைப்புகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த அமைப்பு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ அரசர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யும், எந்த அளவுக்கு தீமை செய்யும் ஒரு விவாதம் பண்ணி அரசரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் மக்கள் வந்து இப்படி துன்பப்படுவாங்களே அப்படின்னு அதை அரசருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்படி அரசருக்கு எடுத்து சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு புரியும். ஸோ இந்த சபாக்கள் மூலமாக அந்த அரசருடைய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்படும். சரி, இப்போ இந்த விதாதா, சபா, சமிதி, கணான என்னன்னு பாருங்கள். இவைகளில் விதாதா மிக பழமையானதாகும். விதாதாங்கிறது தான் டாப் சுப்ரீம் அப்படிங்கிறது, இனக்குழுவின் பொதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதாதா அப்படிங்கிறது தான் டாப்பு. அதுக்கப்புறம் விதாதாவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சபா, சமிதி, கணா அப்படின்னு இன்னும் சில குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலையை எளிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் சில ஒரு 2-3 மன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த சபா, சமிதி, கணா அப்படிங்கிறது. அடுத்தது இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன தகவல்னா சபா சமிதி இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். இந்த பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, பெரியவங்களாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வருவாங்க, இன்றைக்கி சபா கூடுது வந்துடுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த சபா அப்படிங்கிறது அந்த பெரியவர்கள் மட்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து அரசர் சொல்லியிருக்காரு, இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இது சரியாக வருமா அப்படின்னு இந்த மூத்தோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, பெரியவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சபாவை கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் சபா அப்படிங்கிறது. சமிதி அப்படின்னு என்னென்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு தான் சமிதி அப்படிங்கிறது. சரி, இப்போ சபாவில் வந்து மூத்தோர்கள் எல்லாமே, பெரியவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி இதை நம்ம சமிதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். ஒரு முடிவை எடுத்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டு சொல்கிறத சமிதி அப்படிங்கிறது. மக்களே, நாங்கள் வந்து சபாவில் பெரியவங்க எல்லாமே கலந்து ஆலோசித்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த முடிவை நாங்கள் ஒரு மனதாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் சமிதி அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதாதா, சபா, சமிதி அப்படிங்கிறது. அப்புறம் அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர் ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார். புரோகிதர் அப்படின்னா என்ன, தலைமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜகுரு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்போ பார்த்தாலும் கூட நின்றுக்கிட்டு இது வந்து தெய்வ குத்தமாயிடும், இதுக்கு வந்து இந்த யாகம் செய்யணும், இதுக்கு இந்த பூசை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த புரோகிதர் அப்படிங்கிறது. அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயந்தாங்குழி, ஐயோ தெய்வ குத்தமாயிருமா, புரோகிதரே இதுக்கு ஏதாவது சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் ஏதாவது வந்து இது சொல்லுவார், பூஜை பண்ணணும், பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இந்த மாதிரி சொல்லி அப்போதைக்கு ஓகே ரைட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருன்னு அரசர் வந்து மனசை தேத்திக்கிட்டு உட்காந்துருப்பார். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அந்த மனசை தேத்துறதுக்காக தான் அவர் ஏதாவது சொல்லுவார், தேத்திக்கிட்டு உட்காந்துருப்பார். அரசர் வந்து தானால மனசை தேத்திக்க மாட்டார். அந்த மாதிரி தான் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர், தலைமை குரு ஒருவரை வந்து அரசர் வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்திக்கிட்டார். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானி உதவி செய்தார். சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம், சேனானின்னு சொல்லியிருக்காங்க. அவர் படைத்தளபதி. இராணுவம் தொடர்பான விஷயங்களில் எதிரி நாட்டு அரசன் இந்த நாட்டு மேலே போர் எடுத்து வந்தானா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேனாதிபதி அந்த படைகளெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி திரட்டிக்கிட்டு போய் போர் செஞ்சு அவங்கள துரத்தி அடிப்பார் இல்லைங்களா, அது. அப்புறம் கிராமங்களின் தலைவர் கிராமிணி ஆவார். கிராமங்களுடைய தலைவர் கிராமிணி. ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேசங்களாயின. அதாவது இந்த ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிக்கரைகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா குடியேறினாங்க. முதல்ல வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்தால் என்ன சொல்லுவோம், அவங்க நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இங்கே வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அதே இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டே இருந்து என்ன ஆயிடுச்சு, அது மாற்றம் பெற்று பிரதேச அரசுகள் ஆயிடுச்சு.
அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்து அவங்க இடம் அப்படின்னு சொல்லி பட்டா போட்டுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். சரிங்களா, அதுதான் சொல்ல வராங்க. பிரதேச அரசுகள் ஆயிடுச்சு. பரம்பரை அரசுரிமை தோன்றியது. பரம்பரை அரசுரிமை அப்படின்னா என்ன? பரம்பரையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பரம்பரையா இந்த படையப்பா படத்தில் சிவாஜி சார் சொல்லுவார் இல்லைங்களா, பரம்பரையாக என் குடும்பம் தான் இந்த கல்யாணத்தை ஆறு படையப்ப சந்நிதி முன்னாடி நடத்தி வைக்குதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி பரம்பரை அரசுரிமை. அப்பாவுக்கு அப்புறம் புள்ளைக்கு அப்புறம் அவருடைய அவரோட பிள்ளைக்கு அப்புறம் அவருடைய புள்ள, அப்படியே பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதான் பரம்பரை அரசுரிமை. முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தன. முடியாட்சி அப்படின்னா என்ன? சர்வாதிகார ஆட்சி. முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் சர்வாதிகார ஆட்சி. குடியாட்சி அப்படின்னா குடிமக்களுடைய ஆட்சி. முடியாட்சினா மன்னர் ஆட்சி, சர்வாதிகாரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அந்த மாதிரி தான் இருக்கும். முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தது. அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார். அதாவது அவர் நிலையை வலுப்படுத்தி கொள்ள இல்லை, அவர் மனசை வந்து சரி பண்ணுறதுக்காக. அவர் பயப்படுவார் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாகம்லாம் செஞ்சு என்னை நோக்கி யாரும் படையெடுத்து வரக்கூடாது, எனக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வந்து அரசர் பயப்படுவார். அதுக்கு அந்த புரோகிதர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது யாகம் பண்ணணும், சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை மனசை பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு குறையும் வராது அப்படிம்பார். அந்த வார்த்தையை புரோகிதர் சொல்லிட்டா போதும், அப்படியே உடம்புல 100 வாட்ஸ் மின்சாரம் ஏறின மாதிரி நல்லா தெம்பாயிரும், சுறுசுறுப்பாகிடுவார் அரசர். அந்த மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் புரோகிதர் வந்து சும்மா சொன்னாலும் அரசர் மனசு தேராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசரே, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா கூட, அட போயா நீ வேற எல்லாத்தையும் சரியாகும் கிரியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தான் அரசர் சொல்லுவார். அதுக்கு தான் புரோகிதர் என்ன பண்ணுறாரு, கடவுளை நோக்கி இந்த சடங்கு செய்யுங்கோ, கடவுளை நோக்கி இந்த யாகத்தை பண்ணுங்க, சரியாயிடும், கடவுள் எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்னு ஒருத்தர் மேலே போட ஆரம்பிச்சோன்னே அவர் நல்லா ஸ்டடியாக இருக்கார். ரைட்டு, இப்படி சொன்னால் இருந்தாலும் நம்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சடங்கு பண்ணுங்க, யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாயின. பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அப்படின்னா என்ன, இந்த ஜனங்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு குழுவாக, அதான் ஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இனக்குழு, அதான் ஜனான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாச்சு. பின்வேத காலத்தில் ராஷ்டிரங்கள்லாம் உருவாச்சு. சமிதி, சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவம் இழந்தன. எப்போ? பின்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனாக்கள் இந்த குழுக்கெல்லாம் இணைக்கப்பட்டு ராஷ்டிரங்களாக உருவாச்சு இல்லையா. முன்னே எப்படி இருந்துச்சு, ஜனாக்கள் இருந்துச்சு, சரிங்களா. இப்போ அந்த ஜனாக்கள்லாம் இணைக்கப்பட்டு ராஷ்டிரங்களாக உருவாயிடுச்சு. இந்த ராஷ்டிரங்கள் உருவானதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமிதி, சபா இதெல்லாம் அவங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா இழந்துருச்சு. விதாதா அப்படின்ற மன்றம் இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா விதாதா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பழமையான ஒன்று இல்லைங்களா. ஸோ அந்த பழமையான ஒன்றுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த சமிதி, சபா அப்படிங்கிறதுலாம். சமிதி, சபாவே முக்கியத்துவத்தை இழந்துருச்சுங்க போது இந்த விதாதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. இப்போது இந்த புதிய அரசுகள்லாம் தோன்றுச்சு, இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. இல்லாமல் போய் புதிய அரசுகள்லாம் தோன்றுச்சு. அந்த அரசுகளாக தோன்றி என்ன ஆயிடுக்கு அப்படின்னா, பாலி அப்படிங்கிறது மக்கள் தாங்களாகவே மனமும் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வந்து கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசு கிரியேட் ஆன உடனே அந்த புதுசாக ஒன்று அமைத்த அந்த சூட்டில் அரசர் வந்து பார்த்திங்கன்னா வீர தீரம் ஏதாவது செஞ்சுருப்பார். செஞ்ச உடனே ஆஹா அரசர் நமக்கு இவ்வளவு செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனம் வந்து அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலி அப்படின்ற காணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பின்வேத காலத்தில் இந்த பாலி அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது. முதல்ல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மனமும் வந்து ஆசையாக ஒரு அன்பாக சந்தோஷத்தில் வந்து அரசர் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா. காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும், இனிமேல் அது வரி அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. இது இப்படி தான் வரி வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. மக்கள் வந்து தான் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அதான் கொடுக்குறீங்களா, கொடுங்க, இனிமேல் மாதம் கொடுங்க, அப்போ தான் ஆட்சி செய்ய முடியும், இல்லைன்னு எப்படி ஆட்சி செய்கிறது அப்படின்னு வரியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி வசூல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் தான் இந்த பின்வேத காலம். குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் இந்த பின்வேத காலம். மேலும் அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா இந்த மாதிரியான நகரங்களும் இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. அதாவது இந்த அயோத்தி உங்களுக்கு தெரியும், அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா அப்படின்ற இந்த நகரங்கள் இருக்கு இல்லையா. அந்த நகரங்கள்லாம் எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பின்வேத காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு.
அப்புறம் இந்த பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாலி அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு வரி. பாலி அப்படிங்கிறது வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை வரியாக செலுத்த வேண்டும். அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரியாக செலுத்தணும். எப்படின்னா, அவர் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து தொழில் இருக்கும், விவசாயமாக இருக்கும், இல்லைனா கால்நடைகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய மகசூலில், அவங்களுடைய லாபத்தில் 1/6 பங்கை வந்து பார்த்திங்கன்னா வரியாக செலுத்தணும் அரசருக்கு. இப்போது 6 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 1 ரூபாய் அரசருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கணக்கில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பாலி அப்படிங்கிறது என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு மக்கள் மனமுவர்ந்து கொடுத்த அந்த ஒரு சன்மானம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலி அப்படிங்கிறது. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசர் புதுசாக ஒரு அரசை வந்து தோற்றுவிச்சு மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருப்பார்ல, இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுருப்பார். அப்போ வந்து மக்கள் வந்து ஆஹா, அரசர் நமக்கு எவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு ஒரு சன்மானமாக வந்து சில இதெல்லாம் காணிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அந்த பாலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரியாக மாறிடுச்சு. இது வரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செலுத்தி தான் ஆகணும், உங்களுடைய அந்த மகசூலில் இருந்து கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வரியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காலத்தில் என்ன தொழிலாக இருக்கும், விவசாயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கால்நடைகளை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா. விவசாயம் அப்படின்னா அவங்களுடைய மகசூல்லேருந்து கொடுக்கணும். வியாபாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அதை விற்று பணம் வரும் இல்லையா, அந்த பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு செலுத்தணும் அப்படின்னா 1/6 பங்கை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ 1/6னா 6 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 1 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலி அப்படின்ற அந்த வரி வசூல் முறை.